Hi friends, Alan அவங்களோட education blog official websiteல breaking news ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீட் யூஜி என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் 2 புதிய முக்கிய மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது என்னங்கிறத இப்போ பார்ப்போம். பட் நம்ம பேனிக் ஆக தேவையில்லை. ஒரு மாற்றம் வருதுன்னா அது எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் பொருந்தும். அதனால் நம்ம ஒருத்தருக்கு மட்டும் அந்த மாற்றம் வரலை அப்படிங்கிற யதார்த்தத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது இதில் எங்கேயுமே அவங்க 2025 இது அமலுக்கு வருது அப்படின்னு எதுவும் சொல்லலை இது வரைக்கும். அண்ட் நமக்கு இன்னும் ஒரு 20-25 நாள் வெயிட் பண்ணோம் அப்படின்னா NTA நீட் யூஜி 2025க்கான அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்னு சொல்லுவோம், ப்ராஸ்பெக்டஸ், அதை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் தான் எதுவாக இருந்தாலும் இறுதி முடிவு தெரியும் நமக்கு. பென் அண்ட் பேப்பரில் எக்ஸாம் நடக்க போதா, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டா, 2 ஃபேஸில் நடக்க போதா, 1 ஃபேஸில் நடக்க போதா, ஹைப்ரிட் மோடில் நடக்க போதா, இது எல்லாமே நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் வந்தால் தான் நமக்கு ஃபைனலைஸ்டாக தெரியும். அதற்கிடையில் இந்த மாதிரி நியூஸ் வரதான் செய்யும், நம்ம பார்த்துக்கணும். ஆனால் அதை பார்த்து பயப்படவே கூடாது. எதுவாக இருந்தாலும் NTA சொல்லட்டும், வர நியூஸை காதில் வாங்கிக்குவோம், அவ்வளவுதான். ஸோ அந்த வகையில் நீட் யூஜி டு பி கண்டக்டட் இன் 2 ஃபேஸஸ். நீட் யூஜி 2 ஃபேஸில், JEE மாதிரி 2 ஃபேஸில் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் ஹைப்ரிட் மோடில் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஒரு பார்ட் ட்ரெடிஷ்னல் மெத்தட்லையும் ஒரு பார்ட் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்லையும் இந்த மாதிரி ஹைப்ரிட் மெத்தடில் அவங்க கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பிரேக்கிங் நியூஸை ஆலன் அவங்க வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் அப்ரூவ்டு ஃபார் நீட் யூஜி அப்படின்னு சொல்லிட்டு அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன் எ லேண்ட்மார்க் டெசிஷன், வெரி இம்பார்ட்டன்ட் டெசிஷன், முக்கிய முடிவு ஒன்று எடுத்திருக்காங்க. த இந்தியன் கவர்மெண்ட் ஹேஸ் அக்ரீட் டு இம்ப்ளிமெண்ட் சிக்னிஃபிகண்ட் சேஞ்சஸ், முக்கிய மாற்றங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க இன் த கண்டக்ட் ஆஃப் நீட் யூஜி எக்ஸாமினேஷன். பட் இயர் அவங்க இன்னும் மென்ஷன் பண்ணல. எய்ம்ட் அட் ரிஸ்டோரிங் ஃபேர்னஸ் அண்ட் டிரான்ஸ்பரன்சி இன் மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். ஸோ மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் வெளிப்படைத்தன்மையோடு இருக்கணும், நேர்மைத்தன்மையோடு இருக்கணும் அப்படிங்கிறதுனால. த மாடிஃபிகேஷன்ஸ் கம் ஆஃப்டர் widespread concern regarding irregularities in last year's exam. So NEET UG 2024ல பேப்பர் லீக் ஆனுச்சு, அப்புறம் நிறைய இடத்துல பேப்பரை மாற்றி கொடுத்துட்டாங்க, நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் நடந்துச்சு, which sparked a nationwide debate. ஸோ நீட் எக்ஸாமோட உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத பற்றின சந்தேகங்கள் மக்கள் மனதில் எழ ஆரம்பிச்சுது. ஸோ கீ ஹைலைட்ஸ் ஆஃப் த டெசிஷன் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸாமினேஷன் ஸ்ட்ரக்சர் ரீவேம்ப்டு, எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுற முறையவே அவங்க மாற்றி அமைக்கிறாங்க. நீட் யூஜி வில் நவ் பி conducted in 2 phases to minimize malpractices. Malpractices எக்ஸாமில் போய் தவறுகள் செய்ய முயற்சி செய்கிறது. அண்ட் ensure a smoother evaluation process, கரெக்டாக மார்க்கெல்லாம் அலாட் பண்ணி ரேங்க் போட்டு வர்றது. அடிஷ்னலி a hybrid mode will be introduced. ஹைப்ரிட் மோட்னா ஒரு மிக்ஸ்டாக 2 மெத்தடை மிக்ஸ் பண்ணி கண்டக்ட் பண்ணுறது. கம்பைனிங் ட்ரெடிஷ்னல் அண்ட் டிஜிட்டல் மெத்தடாலஜி. ட்ரெடிஷ்னல்னா பென் அண்ட் பேப்பர் மெத்தட் சொல்லுவோம், அந்த ஷேட் பண்ணுறது. டிஜிட்டல் மெத்தடாலஜினா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் வைக்கிறது. திஸ் சேஞ்ச் is set to redefine how one of the most critical exams for medical aspirants in India is conducted. So நமக்கு மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் தான் முதல்ல நமக்கு இந்த ஹைப்ரிட் மெத்தடை ஒரு எக்ஸாமுக்கு கொண்டு வராங்க. ஃபார்மேஷன் ஆஃப் கமிட்டி போஸ்ட் கான்ட்ரவர்சி, இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். 7 மெம்பர் கமிட்டி ஒன்று அமைச்சாங்க. அதுக்கு தலைவராக முன்னாள் இஸ்ரோ தலைவர், ஓய்வு பெற்ற முன்னாள் இஸ்ரோ தலைவர் தான் இருந்தாங்க. ஸோ அந்த 7 மெம்பர் கமிட்டி கொடுத்துருக்கக்கூடிய அந்த சஜஷன்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த நியூ இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் கொண்டு வராங்க. லாஸ்ட் இயர்ஸ் alleged irregularities in NEET UG led to the formation of high-level committee by the Ministry of Education. The committee, chaired by a former Supreme Court judge, was tasked with assessing the examination system and recommending improvements. So improvements என்னென்ன வரணுங்கிற ரெக்கமெண்டேஷன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் இவங்க இந்த சேஞ்சஸ் கொண்டு வராங்க. ஸோ ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் ரெக்கமெண்டடில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்டிங் சென்டர்ஸ் இருக்கணும். ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்டிங் சென்டர்ஸ்னால் அந்த டெஸ்டிங் சென்டர் NTA-வோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கணும். அப்படி அவங்க 1000 கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனை ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்டிங் சென்டர்ஸாக அறிவிக்கிறாங்க. And these centers will be equipped with advanced technology and rigorous security measures to maintain the sanctity of the examination process. So examination process ஓட புனிதத்தன்மையை பாதுகாக்கிற மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க,
அட்வான்ஸ்ட் டெக்னாலஜியோட எக்யூப் பண்ணி இந்த 1000 ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்டிங் சென்டர்ஸை கொண்டு வராங்க. ஹை பவர்டு ஸ்டியரிங் கமிட்டி, ஸோ இந்த ஒழுங்கு நடவடிக்கைகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எந்த ஒரு தவறுதலும் நடக்காமல் தடுக்கக்கூடிய ஒரு கமிட்டி அவங்க வந்து அமைக்கிறாங்க. இதில் அந்த கமிட்டி மெம்பர்ஸ் எதுலேருந்து இருப்பாங்க அப்படின்னா 10 கீ டொமைன்ஸில் இருந்து இருக்கக்கூடிய 10 அந்த டிஃப்ரெண்ட் பிரான்ச்சில் இருக்கக்கூடிய கமிட்டி மெம்பர்ஸ் இருப்பாங்க. அண்ட் Supreme Court's stance. Supreme Court என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, Supreme Court emphasized that the revamped system should address past grievances while ensuring that students' future is not jeopardized. ஸோ ஸ்டூடெண்ட்டோட எதிர்காலம் பாதிக்காத வகையில் புதிய மெத்தட் இவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க இல்லையா, அது வந்து முந்தைய காலங்களில் நடந்த தவறுகளை அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும், திருப்பி அந்த தவறுகள் ரிப்பீட் ஆகாத மாதிரி இருக்கணும். இட் ஹேஸ் கிளாரிஃபைட் தட் நோ மேஜர் லேப்சஸ் இன் த ப்ராசஸ் வுட் பி டாலரேட்டட். ஸோ எந்த ஒரு தவறுதலும் நடக்கக்கூடாது, நடந்தால் அதை பொறுத்துக்கக்கூடாது, அக்செப்ட் பண்ணிக்கக்கூடாது. த நியூ system will be implemented for NEET UG, making a new era for medical entrance examination அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் NEET UGக்கு இந்த நியூ சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, 2025 இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களாங்கிறத இந்த பிரேக்கிங் நியூஸில் அவங்க சொல்லலை. அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, ஜஸ்ட் படிக்கிறதுல கான்சென்ட்ரேட்டடாக இருங்க. What this means for students. These changes aim to ensure that the examination process is fair, transparent, நேர்மையான முறையில் வெளிப்படையான முறையில் தவறுகள் எதுவும் அலோவ் பண்ணாமல் நடக்கும். Students can expect a more structured and reliable system that prioritize their effort and aspirations. இன்னும் சொல்ல போனால் இந்த மாதிரி ஹைப்ரிட் மெத்தடுங்கிறாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்களே, அப்படின்னா எங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா, 2 ஃபேஸ்னால் நாங்கள் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுமானா கிடையவே கிடையாது. எப்படி மெத்தட் வந்தாலும் சரி, எக்ஸாமினேஷன் அவங்க எப்படி கண்டக்ட் பண்ணாலும் சரி, உண்மையாக உழைச்சி படித்த மாணவர்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு தகுந்த மதிப்பெண் கிடைக்க தான் போகுது. நீங்கள் MBBS சரியான காலேஜில் போய் ஜாயின் பண்ண தான் போகிறீங்க. அதனால் இந்த மாதிரி நியூஸ்லாம் வரும்போது பயப்படக்கூடாது. முதல்ல ஓகே புது சிஸ்டம் வந்தால் அதுக்கு நான் வந்து என்னென்ன அடாப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனப்பாங்கு தான் நமக்கு இருக்கணும். With these reforms, NEET UG is set to become a benchmark for competitive exams, promising a brighter future for aspiring doctors across the country. இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தட் என்ன இதில் புது மெத்தடாலஜி வந்தாலும் சரி, ஹைப்ரிட் மெத்தடு, லொட்டு லொசுக்கு என்ன வந்தாலும் கண்டென்ட்டில் நம்ம கிளாரிட்டியோடு இருந்தோம்னா, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி நீட் சிலபஸில் எந்த சேஞ்சும் இல்லை. நீட் 2024க்கு என்ன சிலபஸ் சொன்னோமோ அதே தான் நீட் 2025க்கும் அதே சிலபஸ் தான். அதனால் நம்ம சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாத்தையும் படிச்சுக்கணும் அப்படிங்கிறதுல தரவாக இருந்து அதுக்குரிய கொஷின்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, மெத்தடாலஜி எப்படி இருந்தாலும் கம்ப்யூட்டரில் பார்த்தாலும் கொஷினுக்கு கிளிக்கு கரெக்டான ஆன்சரு, பென் அண்ட் பேப்பர் மெத்தடாக இருந்தாலும் கரெக்டான கொஷினுக்கு ஆன்சரை ஷேட் பண்ணுறோம். விஷயம் என்ன, நமக்கு கண்டென்ட் கிளாரிட்டி இருக்கா, அவங்க எப்படி வேணால் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிக்கோ, யூஸ் மீ எனிவே, நான் கரெக்டாக ஆன்சர் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை நமக்கு இருக்கும். கன்க்ளூஷனில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, the Supreme Court's intervention and the government's acceptance of these recommendations. ஸோ சுப்ரீம் கோர்ட்டும் அவங்க இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோட எதிர்காலத்தை கருத்தில் வச்சு எந்த தவறுதலும் நடக்காமல் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட்டும் இந்த ரெக்கமெண்டேஷன்ஸை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் எஜுகேஷன் சிஸ்டத்தில் நிறைய சேஞ்சஸ் நம்ம வர காலத்தில் எதிர்பார்க்கலாம், பர்டிகுலர்லி NEET UG என்ட்ரன்ஸ் எக்ஸாமில். பட் 2025க்கு இது வருமா அப்படிங்கிறது இன்னொரு 20-25 டேஸில் நமக்கு தெளிவாக தெரிய வரும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆல் தி பெஸ்ட் ஆஃப் லக், காட் பிளஸ் யூ, தேங்க்யூ.